ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. வடிவேலு அவர்கள் 10 யூடியூப் சேனல்ஸை வந்து பேன் பண்ணணும், அவங்க தவறான தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வட்டி பாக்கெட்லேருந்து யாருமே 50 கோடி எடுத்து வந்து படம் போடுறது கிடையாது. வட்டிக்கு வாங்குவாங்க, வட்டி குட்டி போடும், அது ஒரு வட்டி போடும். இதன் மூலமாக நீங்கள் நல்ல படம் இந்த தயாரிப்பாளர் கொடுத்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் விமர்சன ரீதியாக நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் படம் போடுனா மக்கள் கையில் அது ஓட்ட தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கால் ஷீட்டுக்கு 25 lakh வாங்கினார். அது ஒரு கால் ஷீட்னா ஒரு நாளைக்கு கிடையாது, மார்னிங் 9 o'clock ஈவினிங் 6 வரைக்கும் தான். 9 to 6 தான் கால் ஷீட் கொடுப்பாரு. 25 lakh சாதாரண அமௌண்ட். அது அந்த தயாரிப்பாளர் கெஞ்சுவாங்க, சார் 10 லட்சம் 15 லட்சம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 10ஆம் பகலில் அடிக்கிறது எல்லாத்தையும் அடிக்கிறது மாதிரி இருக்கு இல்லையா, அது தவறு. நீங்கள் உதவி பண்ணுங்கள் தயாரிப்பாளருக்கு, வாங்க 10 நாள் டேட்ஸ் தரேன்னு சொல்லுங்கள், எனக்கு பணமே வேணான்னு சொல்லுங்கள், அந்த மனசு இருக்கான்னு பார்ப்போம் முதல்ல. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வடிவேலு அவர்கள் 69வது நடிகர்கள் சங்கம் அந்த பொதுக்குழுவில் சொல்லியிருந்தாரு, 10 யூடியூப் சேனல்ஸை பேன் பண்ணணும், அவங்க தவறான தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நடிகர்கள் பற்றின விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 2-3 படம் வருது அப்படின்னா அதிலே போட்டி இருக்குது, ஒரு படம் சரியாக போகக்கூடாது அப்படின்னா இன்னொரு படத்திற்கு குழு பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க் பண்ணுது, அவங்களுக்கான ரிவ்யூ தவறாக சொல்கிறதா இருக்கட்டும், படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற 2 குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக எதுக்கு அந்த 10 யூடியூபர்ஸை பேன் பண்ணணும், அவங்க மேலே போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த அவரோட மாநில, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யூடியூப் சேனல் இந்த மாதிரி சொன்னதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூ மூலமாக ஒருத்தர் அடிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வட்டி பாக்கெட்லேருந்து யாருமே 50 கோடி எடுத்து வந்து படம் போடுறது கிடையாது. வட்டிக்கு வாங்குவாங்க, அந்த வட்டி குட்டி போடும், அது ஒரு வட்டி போடும். இப்படி தான் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட ஏன்னா உங்களுடைய வேலையே இதுதான், பொழப்பே இதுதான். இதை விட்டு நீங்கள் வேற இடத்துக்கு போய் விவசாயத்தை விட்டு 10 ஏக்கரில் விவசாயம் பண்ணால் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கே 10 ஏக்கர் இருக்கும், ஆனால் விவசாயம் பண்ண தெரியாது. பட் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இதன் மூலமாக எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காங்க, எத்தனை ஹீரோக்கள், டைரக்டர், பல டெக்னீஷியன். கிட்டத்தட்ட ஒரு 100 டெக்னீஷியன் வேலை செஞ்சால் 100 பேர்த்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா 400 பேர் 3 வேலை சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த தயாரிப்பாளர் தான் கடவுள் மாதிரி எல்லாருக்குமே. அப்படி பணம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணுறாரு. இதே மாதிரி தான் இன்னொரு ப்ரொடியூசர் இதே மாதிரி தான் அவரும் ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ இருக்கிற முன்ன அந்த டைமில் பழைய பிஃபோர் 2000 பார்த்தீங்கன்னா ஒரு 4 தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகும் சென்னையில். மிஞ்சி போனால் 4 தியேட்டர், 3 தியேட்டர், 4 தியேட்டர், படங்களும் அதிகமாக வராது. அப்போ 4 தியேட்டர் ரிலீஸ் ஆகும், இன்னொரு படம் 4 தியேட்டர் ரிலீஸ் ஆகும். ரஜினியும் கமல்ஹாசனும் சேம் டேஸ்டில் ரிலீஸ் ஆன படங்கள் நிறையா இருக்குது. 2 படமே ஹிட் ஆகிருக்கு நிறையா பேர். அப்படி இருந்த ஒரு காலம். இன்றைக்கி அப்படி இல்லை, மாறி இருக்கு, எல்லாமே சேஞ்சஸ் வருது. உங்களுக்கு வார்த்தைகளும் நிறையா மாறுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு சென்னையில் மட்டும் இருக்கிற 100 ஷோ ஓடுதுன்னா கிட்ட 50 தியேட்டரில், அந்த 50 தியேட்டர்லையுமே ஒருத்தர் ஹீரோ படம் தான் வரும். நீங்கள் அந்த டைம் இதுக்காக தள்ளி வைக்கப்படும், வேணாம் இவங்க படம் வருது நம்ம ஒரு வாரம் தள்ளி வச்சுப்போம் அப்படின்னு. அப்படி தான் பார்க்குறாங்க. இதன் மூலமாக நீங்கள் நல்ல படம் இந்த தயாரிப்பாளர் கொடுத்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் விமர்சன ரீதியாக நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் படம் போடுனா மக்கள் கையில் இருக்கு, அது ஓட்ட தான் செய்வாங்க. அதுக்கு நிறைய படங்கள் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கலாம், லப்பர் பந்து எடுத்துக்கலாம், நிறைய பார்க்கிங் எடுத்துக்கலாம், வரிசையாக படங்கள் எடுத்துக்கலாம். மக்கள் இந்த படம் நல்லா இருக்குன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. 5 கோடியில் எடுத்த படம் 50 கோடி சம்பாரிச்சிருக்கு. நீங்கள் 300 கோடியில் எடுக்கப்பட்ட படம் 50 கோடி நீங்கள் வசூல் கொடுக்கல. அது நிறைய படங்கள் உதாரணங்கள் இருக்குது. பட் என்னென்னா, நீங்கள் நல்ல கதையம்சத்தோடு நீங்கள் நல்ல ஒரு படம் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி அந்த படம் ஃப்ளாப் ஆக்க முடியாது, சரிங்களா? ஒருத்தர் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை சூப்பர் ஆக்கவும் முடியாது. பட் அவருடைய விமர்சனம்ங்கிறது படம் பார்த்துட்டு அவர்கள் மனசில் தோன்றதான் விமர்சனம். அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, படத்தை மோசம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் படத்தை அடிக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு பேர் டீமை வச்சுக்கிட்டு இந்த ப்ரொடியூசரை ஒழிச்சிருன்னு சொல்ல மாட்டாங்க.
அப்படி எந்த தயாரிப்பாளருமே கிடையாது. ஏன்னா இவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு வருமோ அதே மாதிரி தான் அவர்கள் வந்திருப்பாங்க. அவர்களுக்கு அந்த வழி தெரியும். நீங்கள் அந்த படம் போகலைன்னா அதுக்கு என்ன படம்னு நீங்கள் குவாலிட்டி கொடுக்கலன்னு அர்த்தம். நல்ல படமாக கொடுக்கலன்னு தான் நீங்கள் அர்த்தம். நீங்கள் என்ன விளம்பரப்படுத்தினாலும் சரி, மட்டமான படம்னு ஒரு பிஆர் டைமை வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறான்னு வச்சுங்க, அந்த படம் நல்ல படமாக இருந்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள்? அதனால் வடிவேல் சொல்கிறது வந்து எல்லா விஷயத்தையுமே ஏற்றுக்க முடியாது. இந்த கருத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல வரேன். வடிவேல் அவர்கள் வந்து ரொம்ப பீக் டைம் போகிறாங்க. அதான் டேட்ஸ் இல்லை. கவுண்டமணி செந்தில் பீக்கில் இருக்கும்போது வடிவேல் உள்ளே வர்றாரு. வடிவேலும் விவேக்கும் ஒன்றா உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. வடிவேல் ஒரு ட்ராக் எடுக்கிறாரு, வடிவேல் ஒரு ட்ராக் எடுக்கிறார். இவர் ஃபுல்லாக பாடியில் மேய்ஞ்சி லோக்கலாக போகிறாரு. அவர் கொஞ்சம் கலைவாணர் மாதிரி வந்து சிந்தனைகள் சமூக சிந்தனையோட ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணி போகிறார். ரெண்டு பேரும் பிஸி ட்ராக்கில் போகிறாங்க. பட் வடிவேல் வந்து டேட்டே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சம்பளத்தை டக்குன்னு உயர்த்துறாரு. நிறைய படங்கள் வருது அப்படின்னு சம்பளத்தை உயர்த்துறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கால் ஷீட்டுக்கு 25 lakh வாங்கினார். அது ஒரு கால் ஷீட்னா ஒரு நாளைக்கு கிடையாது. ஒரு நாளைங்கிறது வந்து மார்னிங் 7 to 9 வரைக்கும் ஒரு டே கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமும் கிடையாது. மார்னிங் 7 to நைட் 9 வரைக்கும் கிடையாது. ஒரு கால் ஷீட் மார்னிங் 9 o'clock வந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான். 9 to 6 தான் கால் ஷீட் கொடுப்பாரு. 25 lakh சாதாரண அமௌண்ட். அது அந்த தயாரிப்பாளர் கெஞ்சுவாங்க, சார் 10 லட்சம் 15 லட்சம், எனக்கு 40 லட்சம் கொடுக்க ஆள் இருக்காங்க ஒருத்தன், உனக்கு 20 லட்சம் கொடுக்குறேன் பாரு வடிவேல். சரி வடிவேல் கிடைச்சா போதும், படம் பிஸ்னஸ் ஆகும், படம் ஓடுங்கிற ஒரு நம்பிக்கையில் 25 lakhsக்கு அந்த ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணுவார். நீங்கள் 9 to 6னா நீங்கள் 8:30 மணிக்கு மேக்கப் போட்டு உட்காரணும்ல. அவர் வந்து 12 மணிக்கு வருவார். நீங்கள் இன்னொரு படத்துக்கு 9 to 12 ஒர்க் பண்ணிட்டு வரலாம், இல்லை தூங்கி எந்திரிச்சிட்டு வரலாம். நீங்கள் 12 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதாவது டெய்லி 9 to 6ல் ஒரு 3 காட்சி எடுக்கலாம்னு பிளான் பண்ணுறவங்க ஒரு காட்சி கூட எடுக்க முடியாது வடிவேல் வச்சு. தயாரிப்பாளர்கள் அப்படிலாம் வந்து வடிவேல் சிரமப்படுத்தியிருக்காரு. எனக்கு வடிவேலும் நல்ல தெரிந்த ஒருத்தர் தான். ஆரம்ப காலகட்டத்தில் நான் சின்ன கவுண்டர்லேருந்து பொன்னுமணி சிங்காரவெல்லாம் நான் படங்களை அவர் கமிட் பண்ணி கொடுத்துருக்கேன். கஷ்டப்பட்ட பீரியடில் கஷ்டம்னா அவருக்கு என்னன்னு தெரியும். படிப்படியாக உயர்ந்து வந்தவர். வெறும் 1000 ரூபா சம்பளம் தான் சின்ன கவுண்டர் பேசப்பட்டு 2,500 பேமெண்ட் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். வடிவேலுக்கு இப்போ இந்த வீடியோ கேட்டால் வடிவேலுக்கு தெரியும் இது. அவர் இல்லைன்னு சொல்லுங்கள். அதே ரூமில் நான் தங்க வச்சுருக்கேன் வடிவேல. இப்போ பெட்டி கடைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ பெட்டி கடைங்கிறது இந்த வார்த்தைகள் நிறைய அழிஞ்சு போச்சு சொன்னீங்க. பெட்டி கடை இப்போ கிடையாது. அந்த பெட்டி கடையில் இவருக்கு பீடி சிகரெட்னா கொடுங்க, டீனா கொடுங்க, அமௌண்ட்டை நோட் பண்ணி நான் தரேன்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பொள்ளாச்சியில் சின்ன கவுண்டர் ஷூட்டிங் இப்போ வடிவேல் தெரியும். வடிவேல் தனியாக ரூம் போடல, நான் எனக்கு செப்பரேட் ரூமில் வந்து வடிவேல் 7 ரூமில் தங்க வச்சுருக்கேன். நான் போகிற காரில் கூப்பிட்டு போவேன் லொக்கேஷனுக்கு. பட் அப்படிப்பட்ட ஒரு வடிவேல் நல்ல டைப். அடுத்த ஒரு வளர்ச்சி நிறைய சொந்த முயற்சியில் தான் வந்தார். திறமையினால வந்தார். ரங்கராஜபுரம் மெயின் ரோடில் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறார். டாடா சஃபார்னு ஒரு செகண்ட் ஒரு கார் வாங்குறாரு. அது 3000 நம்பர் உள்ளது. செகண்டில் வாங்குறாரு. ஃபஸ்ட்டு காரை காமிக்கிறார். பார்த்தா ரொம்ப சந்தோஷம் வடிவேல் அப்படின்னு பேசுகிறான். படிப்படியாக வளர்த்து வந்த வடிவேல் தான். இந்த தயாரிப்பாளரோட வழி அவர்களுக்கு தெரியும். அவரே 25 lakh வரைக்கும் கேட்டு டென்ஷன் பண்ணி வாங்கியிருக்காரு. அந்த ப்ரொடியூசருடைய வழி அவருக்கு தெரியும்ல. பட் இப்போ ஒரு ப்ரொடியூசர் படத்தை அடிக்கிறாங்கன்னு அவர் இப்போ சொல்கிறது நியாயமாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதனால் ஒருத்தர் ப்ரொடியூசர் வந்து இன்னொருத்தர் ப்ரொடியூசர் அழிக்கிறதுக்கு யாருக்கும் பண்ண மாட்டாங்க. வடிவேல் நீங்கள் ப்ரொடியூசர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. உங்களால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஷ் வந்து 3 கால் ஷீட் 4 கால் ஷீட் கொடுப்பார் ஒரு படத்துக்கு. எம்ஜிஆர் சிவாஜிகள் வெயிட் பண்ணுவாங்க நாகேஷ்காக. அசிஸ்டன்ட் டைரக்டர் 4 கம்பெனியில் போய் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க நாகேஷை கூப்பிட்டு வர்றதுக்கு. 9 to 6 கொடுத்தாரு அப்படின்னா நான் 9 to 12 வரைக்கும் ஒரு படத்துக்கு சிவாஜி படத்துக்கு பண்ணுவார். அப்புறம் 12:30 3 மணி வரைக்கும் எம்ஜிஆர் படம் பண்ணுவார். 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் படம் பண்ணுவார். கரெக்டாக பண்ணார். பேமெண்ட் என்ன குடும்பம் வாங்கி பண்ணார். அப்படி வளர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. தயாரிப்பாளர்களை பற்றி இவர் அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி வடிவேல் சொல்ல நான் ஒத்துக்க முடியாது. யார் ரிவ்யூ பண்ணி ஒருத்தர் அடிக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் ஒருத்தர் அழிக்க மாட்டாங்க. பட் நாம் எத்தனை பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறத வடிவேல் போய் யோசிக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 10 யூடியூப் சேனலில் பிளாக் பண்ணணும், அவர் கடுமையான தண்டனையில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த சேனலு யார் பேசுகிறாங்களோ லிஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும். பட் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில், ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் போய் யாரும் அடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எனக்கு. யார் பர்சனல் லைஃப்பில் யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய பர்சனல்லையும் 1008 விஷயங்கள் இருக்குது. அது தேவையில்லை நமக்கு. இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன நம்ம பேசுகிறோம், இப்போ என்ன நடக்குது, என்ன படம் வருது, சம்மந்தப்பட்டவர்கள் யார், இவரால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கார், சிவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மெசேஜ் 4 செவத்துக்குள்ள வந்துட்டா யாரும் தெரிய போகிறது இல்லை. வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே அதை நம்ம பேசலாம். ஏங்க நீங்கள் பேசுகிறது தவறுங்க, நீங்கள் பண்ணது என்னங்க, நீங்கள் நியாயப்படுத்தி பேசுங்க பண்ணுங்க. நம்ம உட்காந்து
ஒரு ஒரு கவுன்சிலிங் மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம், அதற்கு அளவு உரிமை இருக்குது. ஓகே. பர்சனலாக ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ அடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. கண்டிப்பா அப்படி பேசுபவர்கள் இருக்காங்க. நீங்கள் அவரை கூப்பிட்டு வார்னிங் கொடுங்க, நீ தண்டனை கொடுங்க, பர்டிகுலர் இவர் தான் பேசுகிறாருன்னு நேம் சொல்லுங்க, கண்டிப்பா இந்த சேனலில் பேசுகிறான்னு சொல்லுங்க. பொத்தாம் பொத்தாம் போக்கில் நீங்கள் வந்து இவங்க பேசுகிறாங்க நீங்கள் பேன் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் நடிகர் சங்கத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் யாரா பேசுகிறா அப்படிங்கிற அவங்களோட லிஸ்ட் இருக்குது, ஓகே, எந்த சேனல் பேசுகிறாங்கிறது இருக்குது. அவங்களும் சில பேரை வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. பட் இனிமேலும் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். அதில் வடிவேல் வந்து சும்மா பொதுக்குழுல வந்துட்டா இப்போ சினிமா திரையுலகம் எப்படி இருக்குது, எந்த சூழலில் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசி அவர்களுக்கு என்ன உதவி பண்ணணும், நம்மளால இப்போ என்ன பண்ண முடியும். ஏன்னா 10 தலைமுறை இல்லை 50 தலைமுறைக்கு வடிவேல்கிட்ட சொத்து இருக்கு. இப்போ மெட்ராஸ்லேயே அவர் இல்லை, மெட்ராஸில் வீடு இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் கூட்டு போய் மதுரையில் ஒய்ஃபு கூட்டு போய் வச்சுட்டாங்க. நீ மெட்ராஸில் தான் நீ வீணா போய் வடிவேல வான்னு சொல்லி கூட்டு கொண்டு இப்போ மனைவி கண்ட்ரோலில் தான் இங்கே இருக்கார் ஃபுல்லாக. அது ஒரு சேஃப்டி தான், தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். பட் நீ அங்கே இருக்கீங்க, வாங்க மாதத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க, யார் உங்களை வேணான்னு சொன்னால் இப்போ நீங்கள் படமே பண்ணல, பணம் டிமாண்ட் பண்ணுறீங்க. இப்போ தயாரிப்பில் எங்கே போவாங்க? இப்போ நீங்கள் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு 10 நாள் கால்ஷீட் தரப்பா, நீ லாபம் பார்த்தா எனக்கு பணம் கொடுப்பா, சேர்ந்து பண்ணுவோம் இப்போ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பா 10 நாளைக்கு. அந்த மனசு இருக்கா முதல்ல வடிவேல் அவர்களுக்கு? 50 தலைமுறை சொத்து இருக்குது, இனிமேல் பணம் டைட் பண்ணி வாங்கி நீ சேர்த்து யாருக்கு சேர்க்க போகிறாங்க? கிடையாது. பட் அந்த மனசு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம். அது இல்லையே வடிவேல் அவர்கள்ட்ட. ஸோ தயாரிப்பில் தூக்கி விடலாமே. வடிவேல்னா நீ பண்ணுறது ப்ரொடியூசர் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீங்கள் பணம் ரொம்ப டிமாண்ட் பண்ணும்போது தானே வேணான்றாங்க. நீங்கள் டிமாண்ட் பண்ண போய் நீங்கள் வேணான்னு சொல்லி ஒதுக்கப்படும் போது தான் இப்போ நிறைய பேர்கள் உள்ளே வந்து அவர்கள் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது, பாடி லாங்குவேஜ் இருக்குது, உங்கள் காமெடி இன்றைக்கும் வந்து ரசிக்கிறாங்க. அதே சோஷியல் மீடியாவில் தான் உங்கள் காமெடியை போட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் உங்களை வந்து பிரபலப்படுத்துனதே சோஷியல் மீடியா தான் அதிக அளவில். ஆமா, எவ்வளவு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, அவரோட மீம்ஸ் எவ்வளவு யூஸ் பண்றாங்க, இன்ன வரைக்கும் டயலாக் எவ்வளவு யூஸ் பண்றாங்க. இப்போ வரைக்கும் மீம்ஸ் இந்த வடிவில் வச்சு நிறைய போய்கிட்டு இருக்கு. நிறைய இந்த ரியாலிட்டி ஷோவில் பார்த்தீங்கன்னா அது வாய்ஸ் ஓவர் அவர் வாய்ஸ் தான் வருது நமக்கு. அதை அப்போ உங்களை பற்றி உயரவாக தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து உங்களை காமெடி போட்டுட்டு இருக்காங்க, உங்களை பற்றி உயரவாக பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 10ஆம் வகுப்பில் வந்து அடிக்கிறது வந்து எல்லாத்தையும் அடிக்கிறது மாதிரி இருக்கு இல்லையா, அது தவறு. ஓகே, இப்போ நீங்கள் உதவி பண்ணுங்கள், தயாரிப்பாளருக்கு வாங்க 10 நாள் டேட்ஸ் தரேன்னு சொல்லுங்கள், எனக்கு பணமே வேணான்னு சொல்லுங்கள், அந்த மனசு இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல நடிகர் சங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கும், அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவருடைய கடமையை கண்டிப்பாக செய்வார்கள். பட் என்னென்னா நம்ம சோஷியல் மீடியா மற்றவர்கள் பேசுகிறதும் வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசி செயல்படுத்துகிறது நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வடிவேல் பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம ஏதோ பொதுக்குழுக்கு வந்தோம், ஏதோ 4 வார்த்தை பேசுறது மதுரைக்கு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் அவர் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் நடுவில் நிறைய மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுறதா இருக்குது. ஏன் இப்படி பேசணும், 10 பேர் ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள். இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா, இல்லை இவர் சொன்னதுக்கு வந்து இல்லை நான் இவங்கள சொல்கிறது போல எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ மிகப்பெரிய மீடியாவாக இருக்கிறது யூடியூப் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. யூடியூப்ல நிறைய மெசேஜ் நல்ல கருத்துக்களை சோஷியல் மீடியா சொல்லிட்டு தான் இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள். பட் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன நடக்குது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை சும்மா வந்தன்றது 10 பேர் அடிச்சுட்டு போகணுங்கிற நோக்கம் இருக்கவே கூடாது. ஓகே, நீங்கள் வெளிப்படையாக ஒரு சார்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக நடிகர்ஸும் அதற்குரிய விஷயங்கள் கண்டிப்பாக எடுப்பார்கள், மறுப்பதற்கு இல்லை. ஓகே, பட் அதை நீங்கள் வந்து செயல்படுத்துகிறோம். நீங்கள் சும்மா வந்து பேசிட்டு போகிறது, நீங்கள் வந்து உதவி பண்ணக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். பேசிட்டீங்களா? அந்த ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுருச்சுல்ல சார், வடிவேல் அவர்கள் வந்து தான் கூட வந்த சக கலைஞர்கள், தனக்கு கீழே வந்த சக கலைஞர்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணல அப்படின்ற நிறைய பேர் ஓப்பனாக அவங்களே சொன்னாங்க. விமர்சகர்களும் நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க, வடிவேல் அவர்கள் வந்து இது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தை தன்னை வந்து பர்சனலாக பேசுகிறாங்கன்ற அதுக்காகவும் இப்படி பேசிட்டாரா என்னன்றது இருக்கலாம், மனசுக்குள்ள அந்த இடமும் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட நடித்தவர்கள் 10 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த 10 பேர் பண்ண காமெடினால தான் நீங்கள் வடிவேலே நின்றுது. நீங்கள் சோலோ காமெடியில் நீங்கள் எங்கே நின்னீங்க? நீங்கள் இதே வின்னர் காமெடி பார்த்தீங்கன்னா கூட 5 பேர் இருப்பாங்க. ஆமாம், எத்தனையோ படங்கள்லாம் அந்த 10 பேர் இருப்பாங்க. 10 பேருடைய லைஃப் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் ஓடிட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து இந்த போண்டாமணி அவர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இறந்து போனாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் கஷ்டப்பட்டு இறந்தாங்க. ஏன் அவர்கள் நடித்த உங்களோட நடித்தவர்கள் தானே. அந்த காமெடியில் இன்றைக்கி பேசப்பட்டிருக்கோம். போலீஸ் வந்து கேட்பாங்க, அடித்து கேட்பாங்க, எக்காரணத்தை கொண்டு சொல்லிடாதேன்ட்டு போகிறான். அந்த காமெடி இன்ன வரைக்கும் டாப். அது போண்டாமணி பண்ணியிருக்கான், வடிவேலு 2 பேர் சேர்ந்தது. இந்த போண்டாமணி கஷ்டப்படும்போது நீங்கள் உதவி பண்ணலாம், ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் பெரிய விஷயம் கிடையாதுல்ல. பட் சக கலைஞர்களுக்கு நீங்களே உதவி பண்ணலை, பட் நீங்கள் பேசக்கூடாது. நீ உங்களோட நடித்தவர்கள் எத்தனை பேர் நீ கஷ்டப்பட்டுருக்காங்க, அல்வா வாசலேருந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர்கள் கலைஞர்கள் இப்போவுமே. ஏன் நீங்கள் நினச்சிங்கன்னா 25 லட்ச ரூபா வாங்குறீங்க இல்லை ஒரு நாளைக்கு,
இந்த 10 கலைஞர்களுக்கு டெய்லி 50,000 கொடுங்க, 5 லட்சம் தானே செலவாகும். 50,000 கம்பெனியில் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க இஞ்சி போட கம்பெனி என்ன தர போகிறாங்க? 10,000 ரூபா மானியம் தருவாங்க, மாதிரி தருவாங்க. ஒரு 10,000 ரூபா தருவாங்க, 20,000 ரூபா தருவாங்க வடிவேல்ன்றதுனால இல்லையா? ஆமா. நீங்கள் வந்து 10 கலைஞர்கள் நீங்கள் உங்கள் ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் ஒரு கேங்காக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50,000 ரூபா ஒருத்தருக்கு பண்ணால் 10 பேருக்கு 5 லட்சம் தானே. 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, 5 லட்ச ரூபா செலவு பண்ணலாம்ல. அதை சேலையில் வடிவேலு. அப்போ நம்ம எதை வேணாலும் பேசுகிறதா? அதை வடிவேல் சிந்திக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து நினைக்கணும். நீ எதுவுமே செய்யலை, மற்றவர்களுக்கு செய்யறதையும் அடித்து காமிக்கிறீங்க. பட் யார் எந்த தயாரிப்பாலும் யாரும் அடிக்க மாட்டாங்க, ரிவ்யூ மூலமாக சாய்க்க மாட்டாங்க. ஒரு தயாரிப்பாளர் முடியாது, கண்டிப்பாக அந்த மனசு வராது ஒரு தயாரிப்பாளருக்கு. இன்னொரு தயாரிப்பாளர் மட்டும் தான் நாமளை மட்டும் நினைப்பாங்க அவங்க. அவர் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ரெண்டாவதாக அந்த சோசியல் மீடியா மூலமாக இன்னமும் வடிவேல் பேசப்பட்டு இருக்கார். இப்போ படங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. உங்களை வச்சு படம் பண்ணுறது தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறீங்க, சொன்ன டயத்துக்கு வர்றதில்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற டாப் டைரக்டர் யாராவது பண்ணுறாங்களா? இல்லை, யாருமே கிடையாது. பழைய டைரக்டர்ஸில் ஒருத்தர் சுந்தர்சி மட்டும்தான் ஒருத்தர் வடிவேலுக்காக ஏதோ வந்து பண்ணிட்டு இருந்தார். அவரும் நிச்சயமாக பண்ண மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சும்மா தேவையில்லாமல் அடித்து பேசி சும்மா தேவையில்லாமல் ஒரு என்ன சொல்கிறேன் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போகிறதுங்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன்.